பற்றி எப்படி வேதம் சொல்லுகிறது? பரிசுத்தமாக இந்த பரிசுத்தை குறித்தான 3 நிலைகளை குறித்து நான் கொஞ்சம் ஆழமா விவரித்து பேச விரும்புகிறேன். 3 நிலைகளை குறித்து பார்க்க போறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளை மிக முக்கியமான காரியம் மறந்து விடாங்க. 3 நிலைகள். ஒன்று நிலையான பரிசுத்தம், நிலையான பரிசுத்தம். இரண்டாவது பாத்தீங்கன்னா நடைமுறை பரிசுத்தம், நிலையான பரிசுத்தம், நடைமுறை பரிசுத்தம். மூன்றாவது மகிமை பரிசுத்தம், எதிர்கால பரிசுத்தம். அதுக்குரியதான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த நடைமுறை மகிமை பரிசுத்தம் என்பதை ஆனால் முக்கியமான காரியம் நிலையான பரிசுத்தமும் நடைமுறை பரிசுத்தம் மிக மிக முக்கியமான காரியம். பிரியமான பிள்ளைகளை, இந்த 3 பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில 3 பகுதிகளிலே நடக்கிறது. 3 பகுதிகளிலே நடக்கிறது. இதை குறித்து நாங்க சற்று பார்க்க போறோம். இதை குறித்து மிக 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 முக்கியமான காரியம். இந்த 3 காரியத்தை குறித்து பார்க்க போறோம். இந்த நிலையான பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில 3 பகுதி என்று சொல்ல காரணம் ஒரு மனிதன் ஆவி, ஆத்துமா, சரீரமாய் காணப்படுகிறது. இப்ப நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆனா நான் யாரும் இந்த சரீரம் கிடையாது. நான் ஆவி மனிதன். எனக்கு ஆத்துமா நான் சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்தை விட்டு நான் பிரிந்து விடுவேனா இருந்தால் அதுதான் மரணம், அல்லது பாதலுக்குள்ளே போவது. இப்ப இந்த சரீரம் நான் கிடையாது. நான் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போனால், என்னுடைய ஆவியோட ஆத்துமா வெளியே வந்து விட்டால், வேதம் சொல்லி இந்த சரீரத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? இதை வெறும் பொடி எண்ணுவோம், பிணம் எண்ணுவோம், பலவிதமான வார்த்தையில பேசுவோம். இந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரம் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இது ஒரு கூடு, இது ஒரு கூடு போல. ஆனா இதுக்குள்ள நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சரீரத்து கூட என்னை வெளிப்படுத்து. பிரச்சனை ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே நம்முடைய ஆவியில ஏற்பட்டு நம்முடைய ஆத்மாவிலே பாதிப்பு உண்டாக்கி சரீரத்திலே தாக்கத்தை வெளிப்படுத்து. மரணமானது ஆவியிலே வந்தது. முதலாவது ஆதாம் பாவம் செய்தனாலே, பழத்தை சாப்பிட்டதுனாலே மரணம் பாவம் உள்ள வந்து முதலாவது தேவனிடத்திலிருந்து ஆவி மனிதனை பிரிக்குது. சாவிங்கன்னு சொன்ன உடனே சரீரத்திலே சாகவில்லை, ஆனா தேவனுடைய உறவிலே துண்டிக்கப்பட்டாங்க. மரணம் ஆவியில் ஏற்பட்டு அது சரீரத்திலே பூர்ணம் அடைவதற்கு பல வருஷங்கள் எடுக்கிறது. அதே போல தேவனுடைய காரியங்கள் முழுவதும் முதலாவது நம்முடைய ஆவியிலே தான் நடக்கிறது. ஆவியிலே தேவன் நம்மை மீட்கிறார். ரட்சிப்பு என்பது நம்ம ஆவியிலே நடக்கிற காரியம். நாம் ஆவி மனிதர்களா இருக்கிறோம். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் உண்டு. இந்த ஆவியிலே தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது அந்த மனிதன் ஆவியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறார், நீதிமானாக்கப்படுகிறார், தேவனுடைய நீதியாக்கப்படுகிறார், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டார், குற்றமற்றவராக்கப்படுகிறார், பரிபூர்ணமாக்கப்படுகிறார். ஆவியானது நீதினாலே ஜீவனுள்ளதா இருக்கிறது என்பதை ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். நான் அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 8வது வசனம், 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியானது நீதினாலே ஜீவனுள்ளதா இருக்கு. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிற அவனோட ஒரே ஆவியா இருக்கிறாங்க. கர்த்தரோடு ஒரே ஆவியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆவியிலே தேவனோட புறப்பாக்கப்பட்டு விட்டோம். நாம் ஆவி மனிதர்கள். ஆவி நம்முடைய நிலை தேவனுக்குள்ள ஒன்றாக்கப்பட்டு பரிபூர்ணமாக்கப்பட்டு தேவனுடைய சகல பரிமாணத்தினால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆவியிலே கொடுக்கப்பட்டதான ஒன்று. முதலாவது நிலையான பரிசுத்தம் என்பது நம்முடைய நிலை மாற்றப்படுகிறது. நான் பாவியா இருந்தேன்னா இன்னைக்கு தேவனுக்கு பிள்ளையாக்கப்பட்டேன். இதுக்கு முன்னுக்கு அந்த செய்தி நான் பேசியிருக்கிறேன். நான் எப்படி பாவியாக்கப்பட்டோம், எப்படி நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை குறித்து பாருங்க. இது நம்முடைய ஆவிக்குள்ளாக, என்னுடைய ஆவி மனுஷனாகி எனக்குள்ளே நடந்த ஒரு நிலை. ஆனா எனக்கு ஆத்மா உண்டு, சரீரம் உண்டு. இது ரெண்டும் மிக முக்கியமான காரியம். இப்ப இயேசுவின் நம்மோட ரத்தத்தினால் நீதி பெற்று அந்த நிமிடத்திலே தேவன் எங்களை தம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்மை மாற்றி விட்டார். இது நம்முடைய நிலை மாற்றப்பட்டது. இந்த நிலை நம்முடைய செயல்களினால் அல்ல, அவர் மேல வைத்த விசுவாசத்தினால நம்முடைய நிலை மாற்றப்பட்டது. நம்முடைய ஆவி மனித மறுபடியும் தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டோம். கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவோட ஒப்புரவாக்கப்பட்டோம். அவருக்குள்ளாக புது சிருஷ்டிகளாக்கப்பட்டோம், நீதிமங்களாக்கப்பட்டோம். இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே அவ்வளவு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலித்திருக்கிறது. நான் ஆவியில தேவனோட ஒன்றாக்கப்பட்டவனா இருக்கிறேன். அதான் பவுல் சொல்கிறார், ஜோவான் சொல்லுகிறார், அவர் இருக்கிற பிரகாரமே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அவரோடு உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இருக்கிறோம். ஆல்ரெடி ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவி நிலையிலே அவன் பரலோகத்துக்குள்ள என்றாகிட்டான். உன்னதங்களில் இருக்கிறான். உன்னதங்கள் அவரோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஒரே நேரத்தில் 2 மண்டலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவியானது தேவனுடைய ஆவியில் ஒரே ஆவியாக்கப்பட்டது. நம்முடைய ஆவியானது அவருடைய நீதியினாலே ஜீவன் உள்ளதை காணப்படுகிறது. நீதியை குறித்து பேசியிருக்கிறீர்கள். தேவனுடைய நீதி என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து பேசியிருக்கிறேன். அவருடைய நீதியினாலே ஜீவன் உள்ளதை மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலை நம்முடைய விசுவாசத்தினால் நமக்கு கொடுக்கப்பட்டது தவிர, கிருபையினால் கிடைத்த ஈவை தவிர, இது நம்முடைய முயற்சியினால் வந்ததல்ல, நம்முடைய செயலினால் வந்ததல்ல. இயேசுவின் ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்றைக்கு நான் நீங்களும் ஆவியிலே நான் தேவனுக்கு முன்னதாக பரிபூர்ணமாக்கப்பட்டவனா இருக்கிறேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது பரிபூர்ணமாக்கப்பட்டவனா இருக்கிறேன். நம்முடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு தடவை நடக்கிற விஷயம். நம்முடைய நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய ஆதார வசனங்கள் 1 கொரிந்தியர் நான் காண்பிக்கிறேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாகவும். இந்த இடத்துல சொல்கிறார், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவளாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாங்க கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள மாறுகிறான். கிறிஸ்துவோட நிலை மாற்றப்படுகிறது. ஒருவன் எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய நிலை கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைநிறுத்தப்படுகிறது. இப்ப நாங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பொது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்கள் எல்லாம் ஒழித்து போனது. இப்ப கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவளா இருக்கிறோம். இது நம்முடைய ஆவி நிலை. ஆனால் பரிசுத்தமாகும்படி அடுத்த பல சொல்ற, பரிசுத்தமாக்கப்பட்டவளாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கு. இப்ப பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய ஆவியிலே வருகிற காரியம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11, உங்களை சிலர் இப்படிப்பட்ட இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டும் கழுவப்பட்டும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இது எங்க நடந்தது? நம்முடைய ஆவியிலே. நம்முடைய ஆவியைத்தான் இருதயமாக பார்க்கிறார். ஆத்மாவின் சில காரியங்களை குறிப்பிடுகிறார். நம்முடைய ஆவி நிலை மாற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியம் ரோமர் 8:10, கர்த்தரோடு ஒரே ஆவியாக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் அதே 17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவருடன் கூட ஒரே ஆவியாக்கப்பட்டவன் நான் நீ. எபிரேயர் 10:10 மிக முக்கியமான வசனம். எபிரேயர் 10 அதிகாரத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 10 அதிகாரத்திலே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி. எபிரேயர் 10 அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல முழுவதும் வாசித்து பாருங்க. இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம் பழைய உடன்படிக்கையிலே வாழுகிற ஆசாரியர்கள் நாடோறும் ஆராதனை செய்கிறவனா இருந்து பலிகளை செலுத்தினாலும், ஒரே விதமான பலிகளை செலுத்தினாலும் பாவங்கள் அங்கே நிவர்த்தி செய்யப்படவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அவர் ஒரே பலியினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒரே பலியின் அடுத்த 14 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் இன்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது எங்க நடந்த காரியம்? நம்முடைய ஆவி மனிதனிலே நடந்து முடிந்த காரியம். இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலையாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த நிலை. தேவனுடைய பிள்ளை ஆதாமுடைய தவறுகளால் நாங்கள் எல்லாரும் பாவி ஆக்கப்பட்டோம். புரிந்து கொள்ளுங்க, ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். பாவி ஆக்கப்படுதல் என்பது இன்னொருவரால் அந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டோம். ஆதாமோடு சேர்ந்து நாங்கள் பழத்தை சாப்பிட்டதுனால பாவி ஆக்கவில்லை. ஆதாமுடைய தவறின் விளைவு நம்மை பாவி ஆக்கினது. இயேசுவின் கீழ்ப்படுதல் நம்மை நீதிமான் ஆக்கினது. நாங்கள் ஆகவில்லை, ஆக்கியிருக்கிறார் நம்மை. பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது இயேசுவால பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தவான்கள் ஆகிறது என்பது நம்முடைய கிரிகளிலே வருகிற மாற்றத்தை குறித்து பேசுகிறார். இப்ப கிறிஸ்துவுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
ஆவியில தேவன் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்முடைய ஆவி இந்த நிலையை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த நிலையை சாத்தானால் மாற்ற முடியாது. ஒரே பலியினாலே நம்மை பூர்ணப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய ஆவியில வந்த நிலை. ஆனா மிக முக்கியமான காரியம் இந்த பிராக்டிக்கல் சான்டிஃபிகேஷன், நடைமுறை பரிசுத்தம். நடைமுறை பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். பொசிஷனல் சான்டிஃபிகேஷன் அல்லது நம்முடைய நிலையான பரிசுத்தம் என்கிறது அதை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டு நாம் விசுவாசிக்கிறதோடு நின்று விடாம நடைமுறை பரிசுத்தத்தை நாங்கள் ஆழமாய் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. என கண்மான பிள்ளைகளே, பரிசுத்தம் என்பது 3 நிலைகளிலே, நம்முடைய 3 நிலைப்பாட்டிலே நடக்கிற காரியம். நிலையான பரிசுத்தம், நடைமுறை பரிசுத்தம், மகிமை பரிசுத்தம். நிலையான பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு இலவசமே கொடுக்கிறார். தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இது ஆவிலே நடந்து முடிந்த காரியம். இன்னைக்கு தேவனுக்கு முன்னுக்கு நான் பரிசுத்தத்தை உடையவனா இருக்கிறேன். இதனால வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகிறான். இப்ப நான் பரிசுத்தம் உள்ளவன் தேவனுடைய பரிசுத்தத்தை உடையவனா இருக்கிறேன். இது ஆவியில நமக்கு கிடைத்த பாக்கியம், ஆவியில எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஆனா இந்த பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, இந்த பரிசுத்தத்தை புரிந்து கொண்டு, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இந்த வாழ்க்கை ஒப்பு கொடுக்க நாளுக்கு நாள் என்னுடைய ஆத்மாவிலே நடைமுறை பரிசுத்தம் என்பது என் ஆத்மாவோடு தொடர்புடையது. நிலையான பரிசுத்தம் என் ஆவியோடு தொடர்புடையது. நான் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு விட்டேன், தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டேன், தேவனோடு ஒன்றாக்கப்பட்டு விட்டேன். பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. 100% என்னை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். ஆனால் நடைமுறை பரிசுத்தம் என்பது என் ஆத்மாவோடு தொடர்புடையதை காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாங்கள் அதிகமாய் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? அநேகர், நான் இதை சொல்ல காரணம், ரட்சிக்கப்பட்டதோட பிள்ளைகள், நீ பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை நேசிக்க மாட்டார், தேவனை அன்பு செலுத்த மாட்டார், தேவனை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ தேவனுக்கு தூரமான பேசாதீங்க. ரட்சிக்கப்பட்டதோட பிள்ளைகள் தேவனோடு தான் இருக்கிறார், தேவனை நேசிக்கிறார், தேவனை ஆசீர்வதிக்கிறார். உண்மை, அவர் இலவசம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா நடைமுறை பரிசுத்தம் ஏன் மாறும்? வாழ்க்கை ஏன் மர்வம் அடையும்? இந்த ஆழத்தை குறித்து பேச ஆரம்பித்து விட்டமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இருதயங்கள் நடைமுறை பரிசுத்தத்துக்கு திரும்ப ஆரம்பித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பேசலாம். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையிலே தான் தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய நிலை மாறப்போவதில்லை, தேவனுடைய அன்பு மாறப்போவதில்லை, தேவனுடைய உறவு இல்லாமல் போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். புரிந்தவங்க நமக்கு இருக்கிற பிள்ளைகள். எனக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையுடைய தவறு அவன் எனக்கு பிள்ளை என்ற இடத்திலிருந்து அவனை தள்ளாது. ஆனா பிள்ளைய வாழ்கிற மகிழ்ச்சி அவனுக்கு குறைக்கும், அனுபவங்களை குறைக்கும், நன்மைகளை. அதாவது நான் அவரை ஆசீர்வதிக்க எந்த காலத்திலும் தள்ள போவதில்லை. இந்த நடைமுறை பரிசுத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் தேவன் ஒப்புரவாக்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. தேவன் எந்த காரியத்திலும் நம்ம தள்ள போவதும் இல்லை, விட போவதும் இல்லை. தேவன் ஆசீர்வதிக்கவே சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா தேவனே நமக்கு தந்தாலும் நம்முடைய நடைமுறை பரிசுத்தம் என்பது நமக்கு புரியாமல் இருக்கிறதுனாலே நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாங்களே தடை செய்து விடலாம். நமக்கு வர வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க முடியாத அளவுக்கு நாமே தடுத்து நிறுத்த முடியும். அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கிரியைகளினாலே நாம் அதை தடுத்து நிறுத்த முடியும். ஒரு வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியும் வேண்டுகிறேன் என்கிறார். எனக்கு கர்மத்துக்குரிய பிள்ளைகளை ஆவியை மட்டும் பார்த்து சொல்லவில்லை, ஆத்மா வாழ்கிறதை போல. ஆவியில ரட்சிக்கப்பட்டு விட்ட உண்மை, ஆனா ஆத்மா மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்மாவில் இருக்கிற மனம், சித்தம், உணர்ச்சி, சிந்தை, மனம் நாளுக்கு நாள் மறுமடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய உணர்ச்சிகள், சிந்தனைகள் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்மா வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆத்மாவில் வருகிற மர்மம், ஆத்மாவில் வருகிற மாற்றம் மிக முக்கியமான காரியம். இது நடைமுறை பரிசுத்தம். நிலையான பரிசுத்தம் நம்முடைய ஆவியில வருகிறது. நடைமுறை பரிசுத்தம் நம்முடைய ஆத்மாவிலே நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஒவ்வொரு நாளும் மகிமை மேல மகிமை எடுத்து மர்மம் அடைகிறோம். இயேசுவை நம்பி இரத்தத்தினால் நீதி பெற்று, இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள். ஆனால் தினந்தோறும் பரிசுத்தாவின் வழிநடத்தலில் நம்முடைய சிந்தனை, பேச்சு, நடத்தை பரிசுத்தமான முறை, பரிசுத்தத்தினால் ஆளுகை செய்யப்பட்டு அதிலே மறுரூபத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை மாறுதலை குறித்து பேசுகிறார். இது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற பரிசுத்தம், நம்முடைய சேவையில வெளிப்படுகிற பரிசுத்தம். புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்தம் நமக்குள்ளே வந்து
நம்மை ஆளுகை செய்து இந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பரிசுத்தமுடைய ஆத்மாவிலே மாற்றத்தை கொண்டு வருது. அந்த மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது உள்ளே வருகிற மாற்றம் வெளியிலே கிரிகளை மாற்றுகிறது. ஆனால் சபை வெளியிலே கிரிகள் நல்லதா இருக்கும் பொழுது உள்ளே பரிசுத்தம் வருகிறது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இல்லை, உள்ளே பரிசுத்தம் வந்ததினாலே வெளியே கிரிகள் நல்லதாய் மாறுகிறது, வெளிப்படுகிறது. உள்ளிருந்து வெளிப்படுகிற காரியம் அது நம்முடைய கிரிகள் மூலம், பார்வை, பேச்சுவார்த்தை, நடத்தைகள் மூலம் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. நடைமுறை பரிசுத்தம் மிக முக்கியமான ஒரு காரியம். ஒன்று தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கிறதை கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே நம்முடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகிருங்கள். இப்ப புரிந்துள்ளுங்க, நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது நம்முடைய சித்தமா இருக்கிறது. இதை குறித்து எதை குறித்து சொல்லுகிறார்? நம்முடைய நடைமுறை பரிசுத்தை குறித்து சொல்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே வர வேண்டிய மர்மத்தை குறித்து சொல்கிறார். நீங்க நாளுக்கு நாள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதை குறித்து. இது நம்முடைய ஆத்மாவின் பரிசுத்தம், நம்முடைய நடத்தை பரிசுத்தம். இது நாள்தோறும் நமக்குள்ளே நடக்கிற விஷயம். இது நடத்தையை அடிப்படையாக கொண்ட ஒரு காரியம். நம்முடைய நடத்தையை அடிப்படையாக கொண்டு நாள்தோறும் பரிசுத்த ஆவியினாலே நமக்குள்ளே ஏற்படுத்துற ஒரு காரியம். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம் சொல்கிறது, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுக்க குற்றமற்றது காக்கப்படுவதாக. ஆனால் அடுத்த வசனத்தை விட்டு விடுகிறோம், நாம் அழைத்தவர் அப்படியே செய்வார். இந்த நடைமுறை பரிசுத்தத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நடைமுறை பரிசுத்தத்தை குறித்து எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த நடைமுறை பரிசுத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவது, ஆத்மாவில் வர வேண்டிய விடுதலை வெளிப்படுவதற்கு நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, அவரை அணுகி, அவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனை அனுமதித்து, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆத்மாவில் வருகிற விடுதலை நோக்கி, மறுபத்தை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபைகள் செய்யும் ஒரு பொதுவான தவறு என்ன தெரியுமா? நடத்தை பரிசுத்தத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள நிபந்தனை போல மாற்றி விடுகிறார். நடத்தை பரிசுத்தம் மிக முக்கியம் தான். ஆனா அதுல மாற்றங்கள் வரவேணும் என்பதற்காக இந்த பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவனை நேசிக்க மாட்டான், அவனை ஆசீர்வதிக்க மாட்டான், தேவனிடத்தில் போக முடியாதுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில இருக்கிற குறைகளை காரணம் காட்டி அவர்கள் இப்படி பேச பழகி கொள்கிறார். புரிந்து கொள்ளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேக இன்றைக்கு மர்மத்துக்குள்ளே வரவில்லை. அநேக ஒரு சில பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டியது அவசியம். நடைமுறையிலே, வாழ்க்கையிலே, செயல்களிலே பரிசுத்தம் வெளிப்பட வேண்டியது அவசியம். ஆனா இந்த பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு பேசாதீங்க. அப்படி வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மர்மம் உண்டாகவில்லைன்னு சொன்னா வசனத்தை காண்பீங்க. ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றையும் வாழ் சுகமா இருக்கு. ஏன் சுகமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் நன்மைகளை கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவரை நம்மை ஆசீர்வதிச்சுட்டா, எல்லாவற்றையும் கிறிஸ்துக்குள்ளே கொடுத்து முடிச்சுட்டார், நம்முடைய நிலைகளை மாற்றி விட்டார். ஆனால் தேவ பிள்ளையுடைய நிலை மாறவில்லை. வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியவில்லை, சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை. காரணம் ஆத்மா வாழ்கிறது. நம்முடைய ஆத்மா வாழ்கிறது எப்படி என்பதை கண்டுபிடிங்க. பரிசுத்த வல்லிடத்தினால் மர்மத்தினால் நாளுக்கு நாள் மர்மமடைய விரும்புகிறார். நாளுக்கு நாள் தேவனுடைய ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மர்மத்தை கட்ட விரும்புகிறார். ஆனால் இந்த நடைமுறை பரிசுத்தம் குறைவா இருக்கிறதுனால தேவன் நம்மை தள்ளி விடுவார், நேசிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார் என்று பேசாதீங்க. முக்கியத்துவத்தை எடுத்து காண்பிக்க வேண்டும் கத்த விரும்புகிறார். என்ற ஒரு மனிதனால 100% ஆத்மாவில் நான் பரிசுத்தமாயிட்டு என்று யாராலும் சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் நடந்து கொண்டிருக்கிற தேவனிடம் கொண்டு வருவதற்கு பதிலாக ஒரு மனிதனை இப்படி பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை தேவனுக்கு நேரே கொண்டு வருவதற்கு பதிலாக தேவனை விட்டு தள்ளி போற அளவுக்கு பேசி விடுகிறார்கள். ஏண்டா சில போதகராலே கடினமா இருக்கும். திரும்ப ஆலோசனை சொல்லி திரும்ப இப்படி செய்யாதீங்க, நடக்காதீங்க, இருக்காதீங்கன்னு சொல்லுகிறதுனால இவங்களுடைய இருதயம் சலித்து விடுகிறது. ஆனா செய்யாதீங்க என்பது பிரசங்கம் அல்ல. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீ கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறீங்க என்பதை காண்பித்து, நம்முடைய ஆத்மா வாழ்கிறது எப்படி என்பதை காண்பித்து, நம்முடைய நிலை தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை காண்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. என்ன கண்மான பிள்ளைகளே, பரிசுத்தம் என்கிறதான காரியத்தை வைத்து பயத்தை பரப்புவதை தேவன் விரும்பும். வேதாமத்தில் பரிசுத்தம் என்பது கிருபையின் விளைவு, ஆவியானவரின் செயலாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். கிருபையின் விளைவு பரிசுத்தம். கிருபை ஈவாய் காணப்படும்.
கிருபையினாலே பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளார் இருக்கிறோம். என கண்மனத்தோட பிள்ளைகளே, இந்த பரிசுத்தம் என்பது அதை நான் சொல்லியிருந்தேன், உள்ளிருந்து வெளியே வருகிற மாற்றம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம், நாம் எல்லாரும் திறந்த முகமா கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வம் அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் மர்வம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வாழ்க்கையில் ஆத்மாவிலே பூர்ணமே மாறிவிடுவானா? இல்ல. ஒரு பிரசங்கத்திலே மாறுவானா? இல்ல. ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைந்து மர்வமாக்கிக் கொண்டு இருக்கிறோம். 1 யோவான் 3 அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், காரணம் அதோட வித்து அவனுக்கு நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்தை வைத்து அநேகர் பாவம் செய்கிறவன் அப்ப தேவனால் பிறக்கவில்லை என்று அல்லது பலவிதமாய் தள்ளி பேச பழகிவிடுகிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, இல்ல. பரிசுத்த வேதம் நமக்கு அதை குறித்து தெளிவா சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. 1 யோவான் 3 அதிகாரத்திலே, தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்ய 9வது வசனம், மேலும் அவனுடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தவனே பாவம் செய்ய மாட்டான். இந்த வசனம் ஒரு சின்ன திருத்தம் தேவை. இந்த தமிழ் மொழி எப்படி இருக்கிறது? தேவனால் பிறந்தவன் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்திருக்க மாட்டான், படிப்படி அவனுடைய வாழ்க்கையில மர்வம் உண்டாகும் என்பதைத்தான் யோவான் தொடர்ந்து நிலைத்திருக்க மாட்டான். நிச்சயமாகவே வாழ்க்கையிலே மாற்றம். ஆகவே நடைமுறை பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரே தடவை நடக்கிற காரியம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம். இந்த நடைமுறை பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் பயம் உண்டாக்காமல் ஒவ்வொரு நாளும் மர்வமாக்கப்பட வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்து பேசுங்கள். நம்முடைய ஆத்மாவில் வர மர்வத்தை குறித்து பேசுங்கள். நம்முடைய ஆத்மா வாழவில்லை என்றால் சுகமாய் செழித்திருக்க முடியாது. ஆத்மா வாழ்கிறதே போல ஆத்மா விடுதலை அடைந்து ஆத்மா தேவனுடைய கிருபை வரங்கள் எல்லாமே வேதம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். ஆத்மா சேதப்படுமா இருந்தால் நாங்கள் ஜீவிக்க முடியாது, சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஆவியிலே சகலதும் பரிபூர்ணமா இருக்கிறது. ஆனா ஆத்மா மர்வம் அடையும் பொழுது அந்த நன்மைகள் நம்முடைய சரீரத்திலே வெளிப்பட ஆரம்பித்து விடும். சுகம் ஆவியில் இருக்கிறது, ஆசீர்வாதம் ஆவியில் இருக்கிறது. எல்லாமே ஆவியின் நிலையிலே கிறிஸ்துவோடு உண்டாக்கப்பட்டு நான் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா ஏன் எப்ப சரீரத்திலே வெளிப்படும் தெரியுமா? ஆத்மா வாழ்கிறதே போல ஆத்மா மரணம் அடையும் பொழுது, ஆத்மா நாளுக்கு நாள் பிரகாசம் அடையும் பொழுது, மனக்கங்கள் மாறும் பொழுது, இதெல்லாம் போல் சொல்லுகிறார், உங்கள் சட்டங்களை ஜீவபலியை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வம் அடைங்கள் சொல்லி ரோமர் 12 அதிகாரத்திலே வாசிக்கிறேன். கவனித்துள்ள மிக முக்கியமான காரியம், உங்களுடைய ஒப்பு கொடுக்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து சொல்கிறார். அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் சேர்த்துக்க புத்தியில் ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பெரிய பரிவுண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாக. இன்னைக்கு நமக்குள்ளே நடந்திருக்கிற காரியம் என்ன? நம் தேவனோடு தொடர்ந்து உப்புரவாக்கப்பட்டு கொண்டிருக்கவில்லை. தேவனோடு மறுபடியும் நம்மை ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி கொண்டிருக்கல. ஆவியிலே நடக்கவில்லை, ஆனால் ஆத்மாவிலே தான் நடந்திருக்கிறது. நான் ஆவி மனிதன் தேவன் இணைக்கப்பட்டு விட்டேன், அவரோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பரிபூர்ண மனக்குள்ள இருக்கிறது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆனால் நம்முடைய ஆத்மா மர்வமடைய வேண்டும் என்று விரும்புகிறார், நம்முடைய மனது மர்வமடைய வேண்டும் என்று விரும்புகிறார், நம்முடைய சிந்தை மாற வேண்டும் என்று விரும்புகிறார், மேலான சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவே நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டிய மாற்றம். நடைமுறை பரிசுத்தம் மிக முக்கியமான காரியம். இதை வைத்து பயத்தை உண்டாக்குவதல்ல. இந்த நடைமுறை பரிசுத்தம் என்ற காரியத்தை வைத்து மனுஷனுடைய வாழ்க்கையில பயம் உண்டாக்குவதல்ல, ஆனால் இந்த முக்கியத்துவத்தை குறித்து பேச வேண்டும். தேவன் என்ன செய்கிறார்? வேதம் சொல்றது, அவர் அன்பால் நம்மை இழுத்துக் கொண்டு பயத்தை நம்மிடத்தில் தூரமாக்கி அவர் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்துகிறார். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்துகிறார். நம்முடைய ஆத்மா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிலையான பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆவியில் ஏற்பட்ட நிலை. நடைமுறை பரிசுத்தம் என்பது நம்முடைய ஆத்மாவிலே நாளுக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஆத்மாவை சேதப்படுத்தும் பொழுது, ஆத்மாவிலே விளக்கு வரும் பொழுது, தடை வரும் பொழுது, ஆவியில் இருக்கிற நன்மைகள் என் சரீரத்திலே வெளிப்பட முடியாமல் போய்விடும். ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில வெளிப்பட முடியாமல் போய்விடும். ஆவியில் இருக்கிற இதோடைய பரிபூர்ணம் சரீரத்திலே காணப்பட முடியாமல் போய்விடும். நம்முடைய வாழ்க்கை மர்வம் அடைய விடுமா? நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அநேக தேவப்பிள்ளைகள் நன்மைகளை அனுபவிக்க முடியாது இருக்கிறது காரணம் என்ன? நடைமுறை பரிசுத்தம் ரொம்ப முக்கியம்.
ஞானம் கிரியை செய்யணுமா இருந்தா, ஆசீர்வாதம் வெளிப்பட வேணுமா இருந்தா, தேவனுடைய காரியங்கள் வெளிப்பட வேணுமா இருந்தா, வரங்கள் கிரியை செய்யணுமா இருந்தா, நம்முடைய ஆத்மா மறுபடைய வேணும். இரண்டாவது மிக முக்கியம், நாம் வாழ வேணுமா இருந்தா, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேணுமா இருந்தா, நம்முடைய ஆத்மா மறுபடைய வேணும். ஆத்மா வாழ வேணும். நடைமுறை பரிசுத்தம் ஆத்மாவோட தொடர்புடைய ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க, பாவனை கேட்கவே தேவையில்லை. கவனித்துக் கொள்ளுங்க, ஆவில இதோட உறவாக்கப்பட்டவன். நீ நான் பாவி இல்லை, என்னுடைய பிள்ளைதான். ஆனா தவறும் பொழுது, என் ஆத்மாவை சேதப்படுத்தும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய தவறுகளினால நாங்கள் எல்லாம் ஆத்மாவில சேதம் உண்டாகிறது. என்னை சரிப்படுத்தும், என் மனதை புதுப்பிங்க, இருதயத்தை புதுப்பிங்க, என் மனதை புதுப்பிங்க, சிந்தனைகளை மர்வமாக்குங்க. காரணம், நம்முடைய சிந்தனைகள் மனது நாளுக்கு நாள் குணப்படபடி உண்டு. விசாசமான இச்சைகளினால, மாம்சத்தின் காரியங்களால, தவறான எண்ணங்களினால நம்முடைய சிந்தனைகளை தன்னுடைய அரணை கொண்டு வந்து கட்டி விடுவார். அதான் பால் சொல்லுகிறார், சிந்தனை அவருடைய எண்ணங்கள் அரண்களை நிர்மலமாக்கி, சத்துருவின் எல்லா எண்ணங்களை நிர்மலமாக்கத்தக்கதாக. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களா அல்ல, ஆவிக்கேற்றவர்களா இருக்கிறது. சிந்தனையை வரக்கூடிய அறங்களை உடைத்து நிர்மலமாக்கி ஆத்மாவில் ஒவ்வொரு நாளும் உள்ளான மனிதனை வல்லமையை பலப்பட விரும்புகிறார். வல்லமையினால பலப்படுவது என்பது வேற. பலன், சத்துவம், பலன் எதற்கு? பலம் என்பது வேற, வல்லமை என்பது வேற. பலன் நான் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, சத்துவம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜெயிப்பதற்கு. உள்ளான மனிதனை வல்லமையை பலப்படவனும், உள்ளான மனிதனை மர்வம் அடையவனும், உள்ளான மனிதனை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படவனும், உள்ள புற ஆவியினவரால் ஆளுகை செய்யப்படவனும். நடைமுறை பரிசுத்தோடு தொடர்பு. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், பரிசுத்தம் எனக்கு கிடைத்து விட்டேன்னு சொல்லி அசதியை வாழ முடியாது. பரிசுத்தம் எனக்கு இருக்குதுதானே, தேவன் என்னை கைவிட போறதில்லை. தேவன் ஒன்றுமே ஆசீர்வாதத்தை தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாரா? ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. அவன் ஒரு டேங்கிலே பைப்லைன் அப்படியே செய்யப்பட்டிருக்கிறது. அது தண்ணியை திறந்தா வந்து கொண்டே இருக்கும். ஆனா திறக்காம இடையில அதை பூட்டி வைக்கிறதும், அதுல பிளக்குகள் வர வைக்கிறது, அதை கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய. தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். தேவன் அன்பா இருக்கிறார். நம்ம வெறுக்க போவதில்லை, தள்ள போவதில்லை, புறக்கணிக்க போவதில்லை. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைதான். ஆனா என்னுடைய தவறுகள் என்னுடைய ஆத்மாவை சேதப்படுத்த ஆரம்பிக்கும். என் ஆத்மா சேதப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுகமாய் வாழ்வது கடினமாய் போய்விடுகிறது. சுகித்திருப்பது கடினமாய் போய்விடுகிறது. தேவனுக்காக பிரகாசிப்பது கடினமாய் போய்விடுகிறது. உள்ளான மனிதனை மறுபடியும் முடியாமல் வாழுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களுக்கு வழியை திறந்து விடுகிறது. பிசாசுக்கு சட்ட உரிமைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து, சட்ட உரிமை என்பது மிக முக்கியமான காரியம். அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்க என்னோட தொடர்பு கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். காரியங்களை வெளிப்படுத்தி சரியான பாதிக்கு நம்ம கொண்டு போவார். நம்முடைய அடையாளம், நம்முடைய நிலை ஆவி மனிதனோட தொடர்பு. தேவனுக்கு முன்பதாக நம்ம தேவன் நீதியாகவே மாற்றி விட்டார். நீதிமான தாண்டி நீதியாக மாற்றி நீதியினால் நம்மை சிறப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவனாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக கடவன் என்கிற வார்த்தையிலே கவனம் செலுத்த. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாகுதலை குறித்து கவனம் செலுத்தி நம் சிந்தனை, எண்ணங்கள், மனதிலே, வாழ்க்கைக்குள்ளே ஆத்துமா சேதப்படாமல் காக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனங்கள் நீங்க ஆரம்பிக்கும். சட்ட உரிமைகள் நிர்மூலமாக்கப்படும். அநேகர் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆத்மா சேதப்படும் அளவுக்கு வாழுகிறதுனாலே, ஆத்மாவிலே தடைகள் வருகிறது, ஆத்மாவிலே கட்டுகள் வருகிறதுனாலே சரணம் பலவீனப்படாமல். கர்த்தர் நல்லவர். இந்த வெளிச்சத்திலே தொடர்ந்துகளை நடத்துவார். தொடர்ந்துடைய வாழ்க்கையை மர்மப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மர்மமாக்குவார். ஆத்மா அந்த வேதம் சொல்லுகிற 1 தெசலோனிக்கேயர் 5 22, 23 வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவி ஆத்மா சரணம் முழுவதும் குற்றமற்றது இருப்பதாக. இன்றைக்கு அநேக சொல்லலாம், இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுகிறதானே ஆவி ஆத்மா சரணம் முழுவதும் குற்றமற்றதை இருக்கிற சொல்லுகிறார். அப்ப நீங்க ஆவியிலே பரிசுத்தமாகிட்டும், ஆத்மாதான் மர்மமடைய வேண்டும் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி எனக்கு அன்பான பிள்ளைகள், அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் ஆவி ஆத்மா சரணம் குற்றமற்றிருப்பதாக சொல்லுகிற அந்த இடத்துல சொல்ற 2 காரியத்தை குறிப்பிடுகிறார். மிக முக்கியமாக ஆத்மா சரணத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு சின்ன திருத்தம் பெற வேண்டிய ஒன்று. ஆவியில நாம் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல ஆத்மா சரத்து சேர்த்து மனிதனுடைய காரியத்தை குறித்து பேசுகிறார். குற்றமற்றதை இருப்பதாக ஆத்மா சரத்தை குற்றமற்றதை இருக்க வேண்டியது அவசியம். ஆவி ஆத்மா சரத்தை குற்றமற்றதை இருக்க வேண்டிய அவசியம். அது நாம் நமக்குள்ளே செய்யற காரியமா, தேவன் நமக்கு செய்யறதா? தேவன் நமக்கு செய்கிறார். அதான் சொல்லுகிறார், உங்களை அழைக்கிறவர் உண்மையில்லவர், அவர் அப்படியே செய்வார். அவர் செய்வார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் அணுக வேண்டும்.
அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கவும், வாழ்க்கையை மறுவாக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகிமான காரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். பரிசுத்தம் என்பது தேவன் நம்ம கொடுக்கிற இலவசமாக, அது நம்முடைய ஆவியிலே வருகிறது. அது நிலையான பரிசுத்தமே நம்ம கொடுக்கப்படுகிறது. இந்த நிலையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நடைமுறை பரிசுத்தம் என்பது என்னுடைய ஆத்மாவில் நடக்க வேண்டிய காரியம். அதை நான் ஒப்பு கொடுக்கிறது. என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இதன் மேல கவனம் செலுத்தி ஆண்டவரே என்னை மறுபடுத்துங்க. இதன் முக்கியத்துவம் என்ன? ஆத்மா வாழவில்லை என்றால் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடியாது. என் தேவன் தரமாட்டான்னு சொல்லுவார். இல்ல, தேவன் ஒரு நாளும் தரமாட்டான்னு சொல்ல மாட்டான். தேவனே தருவதற்கு வந்தாலும் நம்முடைய ஆத்மா மரண முடியாம, நம்முடைய ஆத்மா தடைகள் இருக்கக்கூடாது என்று பெற்றுக்கொள்ள முடியாம நம்ம ஆவில இருக்கிற காரியங்களை நம்முடைய ஆத்மாவை கூட சர்வத்திலே வெளிப்படும். அப்ப நடுவில் இருக்கிற இந்த ஆத்மாவிலே பிளாக் வர இருந்தா, தடை வர இருந்தா அது சரத்திலே மேனிஃபெஸ்ட், சரத்திலே வெளிப்பட முடியாது. இந்த காரியங்கள் வாழ்க்கையிலே வர முடியாது. நம்முடைய ஆசீர்வாதங்களை தேவன் தடுக்க முடியாது, நாமளே தடுத்து விட முடியும். பிசாசுக்கு தேவன் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டான், இடம் கொடுக்க மாட்டான். ஆனா நாலு நீங்களும் கொடுத்து விட முடியும். அது எதன் அடிப்படையில தெரியுமா? நம்முடைய ஆத்மா சேதப்படும். நம்முடைய ஆத்மா சேதப்படும். பிசாசுக்கு நான் உரிமைகளை கொடுத்து கதவுகளை திறந்து விடும். அது நம்முடைய வாழ்க்கையை பலவீனப்படுத்த என கர்மரதுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தம், நிலையான பரிசுத்தம் கிறிஸ்துவில் நாம கொடுக்கப்பட்டது. இரண்டாவது நடத்தை பரிசுத்தம். இது ஆவியானவரால் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து உண்டாகும். பரிசுத்தம் என்பது ரட்சிப்பின் விளைவே தவிர ரட்சிப்புக்கான காரணம் அல்ல. அதாவது ரட்சிக்கப்பட்டதன் விளைவுதான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ரட்சிப்பு தான் முதல் வந்தது, பிறகு பரிசுத்தம் உண்டாது. இந்த அனைவர் பரிசுத்தம் இருந்தா தான் ரட்சிப்பை கற்று தருவார்னு சொல்லுகிறார். அல்லது பரிசுத்தம் இல்லாட்டி தேவனிடத்தில் வரையில் அது ஒன்றும் இல்லை. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது பரிசுத்தம். பரிசுத்தம் கிருபையில் ஆரம்பித்து கிருபையில நிறைவுபடுகிறது. கிருபை நீவா இருக்கிறது. பரிசுத்தத்தை பயமாக்குவது சட்டக்கேடு. பரிசுத்தத்தை ஒரு பயமாக ஒரு மோசமானது அல்லது அநேக தவறை புரிந்து கடவுளை விட்டு தூரமே போகிற அளவுக்கு நீ பரிசுத்தை குறித்து பேசுவார். மிக தவறு. புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை வைத்து போதிப்பது கிறிஸ்துவின் கிருபையை ரத்து செய்வதற்கு சரி. பயத்தின் அடிப்படையில் பயத்தை கொடுக்க வேண்டும். பயம் முக்கியம் என்று பேசுவார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமானது, அன்பானது பயத்தை புறம்பே தள்ளுகிறது. தெய்வ பயம் என்றால் என்ன? ஆதாம் பாவம் செய்த புறம் அந்த பயம் இல்லை. தேவனுக்கு பயம் என்பது அவருடைய மகிமையை கண்டு அவர் வியந்து, இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்புதான் இப்படி ஒரு தீமையான காரியங்கள் செய்து வாழ்வேன் என்றான். இப்படி ஒரு இருதயம் நமக்குள்ள உருவாகிவிடும். அவரை அறிய அவரை ஆராதிக்கிற இடத்துக்கு நம்ம இருதயம் வருகிறது. புரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது என்பது நம்முடைய நிலையான பரிசுத்தை குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவில் ஒவ்வொருவரும் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டவர். அந்த பரிசுத்தமே நம்ம நடத்தை மாற்றத்தை உண்டாக்குறது. மிக முக்கியமான காரியம். கிறிஸ்துவ விசுவாசத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், பரிசுத்தம் உள்ளவர்களாக்கப்பட்டோம். ஆனா அந்த பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நடத்தையிலே மாற்றத்தை நாளுக்கு நாள் உண்டாக்குறது. ஆகவே உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், உங்களை மாற்றக்கூடிய பரிசுத்தம், உங்களை மறுபடுத்துகிற பரிசுத்தம், உங்களை பாதுகாக்கிற பரிசுத்தம், கிறிஸ்துவே அந்த பரிசுத்தமா இருக்கிறார். இந்த பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வாழ்க்கையை அது மாற்ற ஆரம்பிக்கும். இந்த பரிசுத்தத்தை நாங்கள் காப்பாற்றவில்லை, இந்த பரிசுத்தம் நம்மை காப்பாற்றுகிற ஒன்றாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அதுதான் கிறிஸ்துவா இருக்கிறது. கண்மானதோட பிள்ளைகளே, இந்த செய்தி வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம். நம் பரிசுத்தம் என்பது நம்முடைய முயற்சினால் அல்ல, இது தேவனுடைய செயல். பரிசுத்தத்தின் அடிப்படையில் தேவன் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்றுக்கொள்கிறார். அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவர் கிருபையால் நாம் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவரை அணுகும் போது அவர் நம்மை மாற்றுகிறார். உண்மை நாம் மாறதுக்கு அப்புறம் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் ஏற்றுக்கொண்டதுன்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அவர் நம் இருக்கிறவர் நம்ம இடத்துல அணுகிறோம். அவர் நம்ம ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பயத்தை வைத்து போதித்து மக்களை தூரப்படுத்துகிறது மிக மிக வேதனையான ஒரு சம்பவம். இதனால தேவனை அநேகர் அணுகாமல் தூரமாய் செல்லுகிறார்கள். பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி என கண்மானவரை பிள்ளைகளை, பரிசுத்த நடைமுறை, பரிசுத்த அவசியம். அது இல்லைன்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கையை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் தடையாய் போடு என்பதை சரியாக எடுத்து நிதானித்து சத்திய வசனத்தை நிதானித்து பகுத்து போதிக்கும் பொழுது இதனுடைய ஜனமுடைய இறுதியை திரும்ப ஆரம்பிக்கும். அவர் பரிசுத்தை கொடுத்துக்கிற ஆவியில் இருக்கு, வாழ்க்கையில வெளிப்பட விட்டார், ஆத்மா மரணமடைய விட்டார், நன்மைகளை சுதந்திரிக்க முடியாத உண்மையை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய நிலை மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது.
கர்மனதுடைய பிள்ளை கர்த்தர் நல்லவர், பரிசுத்தமானவர், தனித்துவமானவர். தேவன் நம்மை தனித்துவப்படுத்தி இருக்கிறார். அதாவது விசேஷத்தவர் என்று கருதுகிறார், பிரித்து இருக்கிறார். உலகத்தில் அல்ல, விழுந்து போன உலகத்தின் அடிமத்தனத்துக்குள் அல்ல. இந்த கர்மனதுடைய கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வார்த்தையுடைய ஆசீர்வாதமா இருந்தால் நீங்கள் அனைவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை கர்த்தர் மறுபடுத்துவார். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை நாளுக்கு நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்த வேண்டும். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.